குடிக்க கொடுக்கிறவன் தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல, இலச்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் இலச்சையான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்குச் செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பாழ்கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சிறைப்பிடித்து அவர்களை ஒடுக்குகிறான். நேபுகாத் நேச்சார் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். பாபிலோன் தேசத்தில் ஒரு சிலர் குடிகாரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் குடித்து வெறுத்திருக்கிறார்கள். வேறு சிலரோ மற்றவர்களுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுக்கிறார்கள். அவர்களை வெறிக்க பண்ணுகிறார்கள். எல்லோரும் குடித்து வெறித்திருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம். பெர்சியாவின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் இப்படிப்பட்ட குணமுள்ளவன். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். தானியேல் 5:1. பெல்ஷாத்சார் ராஜா தன்னுடைய பிரபுக்களில் 1000 பேருக்கு குடிக்க கொடுக்கிறான். அவர்களை மதுபானம் குடிக்குமாறு கட்டாயம் பண்ணுகிறான். ராஜா ஆரம்பத்திலே மதுபானம் குடிக்குமாறு பிரபுக்களை கட்டாயம் பண்ணினான். அதன் பின்பு பிரபுக்களும் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களை மதுபானம் குடிக்குமாறு யாரும் கட்டாயம் பண்ணவும் இல்லை, பலவந்தம் பண்ணவும் இல்லை. அவர்களாகவே குடிக்கிறார்கள். அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளை இட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவரும் பலவந்தம் பண்ணவில்லை. எஸ்தர் 1:8. பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை கிடைப்பது போலவே மற்றவர்கள் பாவம் செய்ய காரணமாய் இருக்கிறவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். குடிகாரன் மீதும் மற்றவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறவன் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். ஆபக்கூக் இங்கு சொல்லுகிற எச்சரிப்பு எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் எல்லா காலத்திற்கும் பொதுவானது. இவர்கள் தங்கள் தோழருக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். அவர்களை வெறிக்கச் செய்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்களை ஒரு விளையாட்டு பொருள் போல பாவிக்கிறார்கள். குடித்து வெறித்திருக்கிறவர்கள் நிதானம் இல்லாமல் பேசுவார்கள். தங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் உளறி கொட்டுவார்கள். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுவது பாவம். தன் தோழனுக்கு குடிக்க கொடுக்கிறவன் பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய பரிசுத்தமான பிரமாணங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். தன் தோழருக்கு குடிக்க கொடுப்பது பிசாசின் கிரியை. இவன் பூமியில் உள்ள மனுஷருக்கு சத்துருவாய் இருக்கிறான். பிசாசை போல கிரியை செய்கிறான். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். அவனுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனையையும் சொல்லுகிறார். தன் தோழனுக்கு குடிக்க கொடுக்கிறவன் இலச்சையினால் நிரப்பப்படுவான். கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ மகிமையினால் அல்ல, இலச்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் இலச்சையான வாந்தி பண்ணுவாய் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் தோழருக்கு தன்னிடத்தில் உள்ள பாத்திரத்தில் குடிக்க கொடுக்கிறான். அவனை குடித்து வெறித்திருக்க பண்ணுகிறான். இது ஒரு துன்மார்க்கமான பாவம். இப்படிப்பட்ட பாவிகள் மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் அவனிடத்திற்கு திரும்பும். பாபிலோன் ராஜா மற்ற தேசத்தாருக்கு குடிக்க கொடுத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்த்தான். அவர்களை அவமானப்படுத்தினான். அவர்களை வெறிக்க பண்ணினான். கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற உக்கிரத்தின் பாத்திரம் பாபிலோன் ராஜாவுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நேபுகாத் நேச்சார் மற்றவர்களுக்கு எதை குடிக்க கொடுத்தானோ அது அவனுக்கும் குடிக்க கொடுக்கப்படும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து
நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்திகட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். எரேமியா 25:15-16. எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்திரமும் பாலும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமாக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எரேமியா 25:18. வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சபீமமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. எரேமியா 25:26-27. நேபுகாத் நேச்சார் தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களை வேடிக்கை பொருளாக்கி அவமானப்படுத்தி சந்தோஷப்பட்டான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை தண்டிக்கிறார். அவன் மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாக இருப்பான். மற்றவர்கள் நேபுகாத் நேச்சாரை அவமானப்படுத்தி சந்தோஷப்படுவார்கள். நீ மகிமையினால் அல்ல எலச்சையினால் நிரப்பப்படுவாய் என்று நேபுகாத் நேச்சாருக்கு சொல்லப்படுகிறது. நேபுகாத் நேச்சார் குடித்து வெறிக்கும் மதுபானத்தையும் குடிப்பான். அவன் நடுக்கத்தின் பாத்திரத்திலும் கலக்கத்தின் பாத்திரத்திலும் பானம் பண்ணுவான். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தம் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லோருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால்கடிப்பு உன்னை கலங்க பண்ணும் என்று ஆபகுக் நேபுகாத் நேச்சாரை பற்றி சொல்லுகிறார். லீபனோன் வனாந்திரத்திலே மிருகங்களை வேட்டையாடுவார்கள். அதுபோலவே பாபிலோன் ராஜாவும் வேட்டையாடப்படுவான். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை வெட்டுவது அதற்கு செய்த கொடுமையாகும். அதுபோல தன்னுடைய அயலானை வஞ்சித்து கொடுமை செய்கிறவனுக்கு பால்கடிப்பு உண்டாகும்.